என்னாச்சு? அந்த பெண்ணா? அருணோடு சுத்திண்டு இருப்பாளே அவளா? வேண்டாம்னு பட்டுன்னு அந்த பையனே இவர் மூஞ்சில அடிச்சாப்புல சொல்லிட்டானா. பூனை கண்ண முடினா பூலோகமே அஸ்தமிக்காது. அருணையும் உன்னையும் பத்தின விவரம் இவர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நெருப்ப வாரி தலையில் கொட்டியது போல் பகீர் என்ற உணர்வில் தோய்ந்து போனாள் ஸ்வேதா. தொண்டை வறண்டு மேலே பேச முடியாமல் செயலற்று போனாள். முழிக்கிறியே, எப்படி தெரியும்னு அதிசயமோ? உன்னை அருணோட மெட்ராஸ்ல சினிமா பார்த்தவா இவகிட்ட வந்து சொல்லியிருக்கா. எனக்கு மானம் போறது. அவன் உன்னையா கல்யாணம் பண்ணிக்க போறான்? யாரோ ஒரு வெள்ளைக்காரியை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிண்டாச்சான். அதுவும் கேள்விப்பட்டு கலங்கி போயிட்டார். அதனாலதான் இந்த அவசர ஏற்பாடு. ஸ்வேதா விம்மி கொண்டே தாயின் முகத்தை பார்த்தாள். போன தடவை பவித்ரா வந்த போதே இதை என்கிட்ட சொன்னாள். நான் தான் அவசரப்பட்டு கேட்கக்கூடாதுன்னு பேசாம இருந்துட்டேன். நீ படிச்சவ, இப்படி காரியம் பண்ணலாமா ஸ்வேதா? உங்க அப்பா ஏழைதான், ஆனா மானஸ்தர். அவர் பேரை குறைக்கிறாப்புல நீ பேச முடியவில்லை தாயாருக்கு. அம்மா, நான் தப்பு பண்ணல. ஸ்வேதா திணறினாள். காலேஜில் படிச்சா காதலிக்க வேணாமா? அதுதான் அருணோட ஊரை சுத்தி இருக்கா. வெக்கம். அம்மா, வியாழக்கிழமை 3 மணிக்கு அவளை அழைச்சிட்டு இவர் வரார். எப்படியாவது இந்த வரணை முடிச்சிடு. பையன் பார்க்க சுமார்தான். நமக்கு இதுக்கு மேல நல்ல இடம் கிடைக்காது. பவித்ரா உத்தரவிட்டாள். எனக்கு கல்யாணமே வேண்டாம் வேண்டாம். ஸ்வேதா அலறினாள். அசடு, போய் காரியத்தை பார். அம்மா ஒரே பேச்சில் அடக்கிவிட்டு ஆயாசமாக சுவரில் சாய்ந்து கொண்டாள். வியாழக்கிழமையும் வந்தது. வெங்கடேசன் தாமே முன்னின்று மாப்பிள்ளை என்ற முறையில் வந்தவர்களை வரவேற்று உபசரித்தார். பவித்ரா வீட்டில் இருந்த சர்க்கரை, நெய், ரவை எல்லாவற்றையும் தாராளமாக செலவழித்து தன் கையாலேயே டிஃபன் செய்து விட்டிருந்தாள். அழுது ஓய்ந்த முகத்தை கழுவி இருந்த ஒரே ஒரு பட்டுப்புடவை உடுத்தி கொண்டு வந்து நின்றாள் ஸ்வேதா. அவள் நெஞ்சு கனத்தது. நாற்காலியில் உட்கார்ந்திருந்த பையனை ஒரே ஒரு தடவைதான் பார்த்தாள். பவித்ரா சொன்னது போல் சுமாராகத்தான் இருந்தான். அருணின் நினைவு அடிவயிற்றை பிசைந்தது. சட்டென நமஸ்கரித்து விட்டு உள்ளே ஓடிவிட்டாள். எல்லோரும் போன பிறகுதான் அம்மாவிடம் சொன்னாள். அம்மா, எனக்கு இந்த வரன் பிடிக்கலை. எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்னை தயவு செஞ்சு விட்டுடு. ஏன் பிடிக்கலை? இன்னுமா அருணை பத்தி கனவு? பேஷ், பவித்ரா சீறினாள். அவளுக்கு பிடிச்சிட்டாப்புல இருக்குன்னு இவர் சொல்லிட்டு போனார். நீ பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் மட்டும் சந்தோஷமா மனசு ஒப்பியா கல்யாணம் பண்ணிட்டேன். இளையாளா கொண்டு தள்ளுறாளேன்னு அழுதுண்டு தானே ஒப்புக்கொண்டேன். உனக்கென்ன கேடு? இவன் முதல் கல்யாணக்காரனாச்சே. ஆவேசமாக தொடர்ந்து கத்தினாள் பவித்ரா. என்னை கேட்காம எதுக்கு தலையிடுறக்கா? இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஸ்வேதா பதிலுக்கு வீறிட்டாள். ஒத்துக்காம என்னடி செய்வ? அம்மா, பாரி இவள அழிச்சாட்டியம் பண்றா. ஸ்வேதா, நம்ம குடும்ப நிலைமையை உத்தேசித்து மாப்பிள்ளையே முன்னாடி நின்று ஒரு நல்ல காரியம் செய்கிறார். அவர் அவமானப்படுத்திடாதே. இந்த காமாலையில நான் போயிருக்க கூடாதா? விதி என்னை எதுக்கு வாழ வச்சிருக்கோ? அம்மா கண்கள் கலங்க புடவை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டாள். ஸ்வேதா அதிர்ந்து போய்விட்டாள். நோயாளி அம்மா அழுதாள் அவள் உடம்புக்கு ஆகாது. காமாலை திருப்பி கொண்டு விட்டால் பிழைப்பதே கஷ்டம் என்று எதிர்வீட்டு பாட்டி சொன்னாலே. அம்மா, அவர்கிட்ட இருந்து கடுதாசி வரட்டும், அழாதே. தாயை சமாதானப்படுத்தினாள். அன்றிரவே அவசரமாக அருணுக்கும் ஒரு கடிதம் எழுதினாள். தந்தியில் தெரிவிக்க வேண்டிய சங்கதி, வேறு வழி இல்லை. கடிதமாக அனுப்பியிருக்கிறேன். எனக்கு கல்யாண ஏற்பாடுகள் பலமாக நடக்கின்றன. நமது தீர்மானத்தை பற்றி என் அம்மாவிற்கு நீங்களே தயவு செய்து ஒரு தந்தி அடித்து இந்த ஏற்பாட்டை முறியடியுங்கள். வேற வழியே இல்லை. குழப்பமாக இருக்கிறது. பயங்கர உணர்விலே நான் தவிக்கிறேன். உடனே தந்தி. அம்மா பேருக்கு அடியுங்கள். பெருமாள் கோவில் அருகில்தான் தபால் நிலையம். முன்னால் வைக்கப்பட்டிருந்த தபால் பெட்டிக்குள் தன் கையாலேயே கடிதத்தை போட்டுவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். உடல் வியர்த்தது. மனம் அடித்து கொண்டது. நாகமணி வேலையற்ற தடியன் தபால் நிலையத்துக்கு வந்து கொண்டிருந்தான். என்ன இந்த வேளையில் இங்கே என்று கேட்டும் விட்டான். திடீரென்று பல பிரச்சனைகள் ஒன்றாக சேர்ந்து விட்டால் ராமசாமி மனிதனாகவே இருக்க மாட்டான். அன்று அவன் விழித்த முகம் யாருடையது என்ற நினைப்பில்லை. ஆனால் அடுத்தடுத்த பல தொல்லைகள், பண கஷ்டம், மனக்கஷ்டம், பயம் எல்லாம் தொடர்ந்து ஏற்பட்டு அவனை திணற செய்து விட்டிருந்தது. காலையில் விடியும் முன் வீட்டிற்கே போன் செய்து விட்டான் அந்த கடன்கார ஹரிகோபால்.
கொடுக்கும் பொழுது சர்க்கரையாக பேசுவான் பாவி. தவணை மீறிவிட்டால் ரத்தம் கக்கச் செய்து விடுவான். நட்சத்திரனின் வாரிசு. எத்தனையோ லட்சங்களில் புரண்டு கொண்டிருப்பவன். அவனுக்கு 30,000 ஒரு அல்பத்தொகை. ஆனாலும் கிட்டி போட தொடங்கி விட்டிருந்தான். கொடுத்த தவணையை மீறி அடுத்த நாளே கடைக்கு நேரே ஆளை அனுப்பியிருந்தான். இப்பொழுது விடியும் முன்பே அவனை போனில் கூப்பிட்டு காசை பற்றி கத்த தொடங்கிவிட்டான். சீட்டு நாட்டு வாங்கி கொண்டா கொடுத்தேன்? வாக்கு நாணயத்தின் பேரில் தானே தந்தேன். இப்ப என்ன ஜால்ஜாப்பு சொல்ற? சீறி விழுந்தான் ஹரிகோபால் போன் வழியே. ஏசி அறையில் கூட ராமசாமிக்கு உடல் உயர்த்து கொட்டியது. இன்னும் ஒரே வாரம், இந்த தடவை கட்டாயம் கொடுத்து விடுவேன். காலில் விழுந்து கெஞ்சாத குறை. கேட்டுக்கொண்டு போனை வைத்தான். நெடுந்தூரம் கடற்கரை மணலிலே ஓடிவிட்டது போன்று அவனுக்கு மூச்சரித்தது. கொஞ்ச நாட்களாக அவனது பொருளாதாரம் மிகவும் கீழ்மட்டத்தில் விரைந்து கொண்டிருந்தது. நாலா பக்கமும் பணத்திற்கு எல்லோரும் கழுகாக கொத்தினார்கள். தேவைகளோ மளமளவென்று அதிகரித்து கொண்டு போயின. கூண்டில் அடைப்பட்ட எலிபோல் சமாளிக்க முடியாத திருப்பத்திலே அவன் திணறிக் கொண்டிருந்தான். காஃபி டம்ளருடன் மாடிப்படி அருகில் வந்த சமையலால் எஜமானின் முகத்தை கலவரத்துடன் பார்த்தான். காலை 9 மணியாகியும் ராமசாமி இன்னமும் படுக்கையிலேயே புரண்டு கொண்டிருந்தான். 2 நாட்களாக கத்திப்படாத முகமும் நெற்றியில் புரண்ட சிகையும் கோவை பழமான கண்களுமாக அவன் வெறிப்பதைக் கண்டு வெலவெலத்து போனான் சமையலால். எஜமானுக்கு மூடு சரியில்லை என்றளவில் புரிந்துவிட்டது. ஆனாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். டீஃபாய் மீது காஃபி டம்ளரை வைத்துவிட்டு தலையை சொரிந்தான். மாசம் பிறந்துட்டது, ஜாமான்கள் வாங்கணும். இழுத்தான். யமுனா ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணினால் கொடுத்து அனுப்புறான். புதுசா இது என்ன கதை? ஆத்திரத்துடன் படுகையிலிருந்து குதித்து எழுந்து நின்றான் ராமசாமி. தலைமாட்டில் கிடந்த துண்டை எடுத்து தோள் மீது போட்டுக்கொண்டான். ஃபோன் பண்ணினேன், ஜாமான்கள் அனுப்புகிறோம். ஆனால் 2 மாசமாக கடைபாக்கி பணத்தை ஐயா கிட்ட கேட்டு தயாரா வாங்கி வச்சிருங்கன்னு கடைக்காரர் காரமா சொல்லிட்டார். தாடைகள் இருக ஒரு கணம் கோபத்திலே கொதித்து போனான் ராமசாமி. ஆகட்டும், அந்த பாக்கி என்னன்னு கேட்டு கடைக்கு ஃபோன் பண்ணு. அங்கிருந்து ஒரு செக்கை தபாலில் அனுப்பிடுறேன்னு சொல்லு. இது கூட சமாளிக்க தெரியலையே உனக்கு? ஒரு 2 மாசம் மளிகை ஜாமான் பாக்கிக்காக நான் என்ன ஊரை விட்டா ஓடி போயிடுவேன்? அந்த கடைக்கார கஞ்ச பையை என்ன நினைச்சுட்டு இருக்கான்? கத்திக்கொண்டே குளியலறை கதவை மடார் என்று சாத்தி கொண்டான். வாஷ்பேஷன் மேலே சுவரோடு பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடியில் தெரிந்த அந்நியனை கண்டு ஒரு கணம் அவனே மிரண்டு போனான். 2 நாட்களாக மழிக்கப்படாத தாடை, பணத்தின் கவலை தேங்கிய கண்கள், தாறுமாறாக கிடந்த தலைமுடி, பெண்களை கவர்ந்திழுக்கும் களை பொருந்திய முகத்திற்கு பதில் கண்ணாடியிலிருந்து ஒரு காட்டான் அவனை வெறிப்பதைக் கண்டு அவனுக்கே வியப்பாக இருந்தது. சே, இதுக்கெல்லாம் முடிவு கட்டி தொலைக்க வேண்டும். தனக்குள்ளே எண்ணியபடி முகத்தின் மீது ஷேவிங் கிரீமை கனமாக பூசினான். மின்விசை பொருட்களை விற்கும் கடைக்கு முதலாளி. ஆனாலும் அவனுக்கு தன் முகத்தை பழைய முறையிலேயே சீர்திருத்திக் கொள்ளத்தான் விருப்பம். ரேசரை தாடை மீது ஓட விட்டு கொண்டு சிந்திப்பதிலே ஒரு ஆனந்தம். சரக்! எரிச்சல் தாழ முடியாது தாடையை கட்டை விரலால் அழுத்தி கொண்டான். ஒரு துளி ரத்தம் கிரீம் பூச்சின் மீது கரைபடுத்தி கொண்டு முகவாயின் கீழ் ஓடியது. பிளேடுகளா பண்றாங்கள் பாவிகள், வெட்டறிவார். திட்டிக் கொண்டே துண்டால் முகத்தை ஒற்றி கொண்டான். காரியங்களை சாதிக்க கண்டவர்களுக்கு கைவசம் இருந்த ஃபாரின் பிளேடுகளை வாரி விட்டுவிட்டு இப்பொழுது அவன் அறிவால் மனையல்லவா முகத்தை வழித்து கொள்ள வேண்டியிருக்கு. கர்மம்! முகத்தின் மீது காயப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு அவன் மனதை கலவரப்படுத்தியவன் முருகேசன். டிரைவினில் சந்தித்து விடைபெற்று கொண்டு போன போது 2 நாளில் ஊருக்கு திரும்பிவிடப் போவதாக சொன்னான். வாரம் 1ஆகியும் அவன் சென்னை விட்டு அசையவில்லை என்று புரிந்தது. புதன்கிழமை காலை அவன் கடையை திறந்துவிட்டு உள்ளே வந்து ஜன்னல் வழியை எட்டி பார்த்தபோது திடுக்கிட்டு போனான். அந்த பழிகாரன் முருகேசன் அவன் கடையையே வெறித்து கொண்டு வெளியே எதிர்பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் எந்த நிமிஷமும் உள்ளே வந்து விடலாம் என்ற திகிலில் அவன் நெஞ்சை வெடித்து விடும் போல் இருந்தது. ஆனால் அவன் வரவில்லை. சிறிது பொழுதில் போய்விட்டான். அவனுக்கு அந்த கடை முகவரி எப்படி தெரிந்தது? முருகேசன் பெரிய விஷமி ஆயிற்றே. துப்பு துளைக்கி இருப்பான். இனி அவன் சும்மா இருக்க மாட்டானே. போய் முருகேசனிடமா அவன் அகப்பட்டு கொள்ள வேண்டும். ஆத்திரத்துடன் பற்களை அழுத்தி கடித்து கொண்டான். ஹரிகோபால் பணத்துக்கு நசுக்குகிறான். முருகேசன் எதையாவது பழைய கதையை கொண்டு வந்து பயமுறுத்துவானே என்ற கிளி
வாடகை, பால் பாக்கி, வேலையாள் சம்பளம், கூட்டாளி பணத்தை திரும்ப வைத்துவிட வேண்டும் என்ற அவதி, சுவரில் தலை மோதிக்கொள்ள வேண்டும் போன்றதொரு ஆவேசம் அவனை உலுக்கியது. குளித்து முடித்துவிட்டு சுத்தமான வேட்டியும் ஜிப்பாவுமாக அவன் பிரிஃப்கேஸுடன் கிளம்பினான். டீஃபாயின் மேலிருந்த காஃபி ஆறி பச்சை தண்ணீராகிவிட்டிருந்தது. சிந்திக்க அவனுக்கு அவகாசம் அதிகம் தேவைப்பட்டது. காஃபியை அசட்டையாக எடுத்து ஒரே விழுங்காக குடித்து முடித்தான். கோட் ஸ்டாண்டின் மீது கிடந்த தனது பழைய சட்டையை தேடிய போது அவனுக்கு பகீர் என்றது. வேலைக்காரி அதை துவைக்க எடுத்து போயிருந்தாள். தாயி! மாடிப்படிகளின் உச்சி மீது நின்றபடி பெருங்குரலில் அலறினான். ஈரக் கைகளிலிருந்து நீர் சொட்ட அவள் பயத்துடன் ஓடி வந்தாள். மஞ்சள் நிற ஷர்ட்டை தண்ணியில் நினைச்சிட்டியா? அதட்டினான். கடுமை தெறிக்க அவன் முகத்தை பார்த்து பயந்து அவள் பின்பக்கம் பறந்தோடினாள். சிறிது பொழுதில் நனைந்து ஒன்றாக பக்கங்கள் ஒட்டி கொண்டு விட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு நடுங்கியபடி நீட்டினாள். நல்ல வேளை, ஒரு துளி அதிர்ஷ்டம் அவனிடம் இன்னமும் ஒட்டி கொண்டுதான் இருந்தது. கடிதம் சிறிதளவுதான் நனைந்திருந்தது. எழுத்துக்கள் அத்தனையாக கலைந்து மறைந்து விடவில்லை. வீக்லி பத்திரிகையின் ஏடுகளுக்கு இடையே கடிதத்தை பிரித்து வைத்து மூடி எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். கடிதம் காய்ந்ததும் மணியக்காரர் முத்துகிருஷ்ணன் எழுதியிருப்பதை நன்றாக வாசித்து, கட்டாயம் இந்த வாரம் கிளம்பியாக வேண்டும், அவருக்கு முன்கூட்டியே ஒரு தந்தி அடித்தாக வேண்டும், ஹரிகோபாலை கூப்பிட்டு ஒரு வாரம் கடைசி முறையாக தவணை கேட்டு தொலைக்க வேண்டும், காரை எடுத்துக்கொண்டு நித்தியமங்கலத்துக்கு போவதுதான் உசிதம், பல்லை கடித்துக்கொண்டு எப்படியாவது ஒரு 24 மணி நேரத்தை அந்த குக்கிரமத்தில் கழிக்க வேண்டுமே, இல்லாவிட்டால் பாவிகள் கொத்தி குதறி விடுவான்களே பணத்துக்கு. பல யோசனைகளில் மூழ்கி போய்விட்டான். விடியும் முன்பே அன்று காலை அவன் கிளம்பிவிட்டிருந்தான். நித்தியமங்கலம் சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தது. அவன் போட்ட கணக்கெல்லாம் தவறி போயிற்று. புறப்படும் முன்பே காரை மெக்கானிக்கிடம் கொடுத்து சீராக்கி கொண்டு விட்டிருந்தான். தேவையான பணம், மாற்று உடைகள் என்று எல்லாவற்றையும் யோசித்து எடுத்துக்கொண்டுதான் புறப்பட்டிருந்தான். வழியில் கார் 2 இடங்களில் நின்று தகராறு செய்துவிட்டது. ஓரிடத்தில் வலது பக்கத்து முன்டயர் பஞ்சராகி நின்றது. அதை மாற்றிக்கொண்டு புறப்பட்டான். நித்தியமங்கலத்துக்கு வெகு அருகில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் மறுபடியும் கார் பழுதாகி நின்றுவிட்டது. தலையை பீத்து கொள்ள வேண்டும் போல ஆத்திரம் அவனுக்கு. கல்கத்தாவில் ஆரம்ப காலத்திலே ஒரு கார் ரிப்பேர் கடையில்தான் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அந்த அறிவு இப்பொழுது உதவியது. மினுக்காக அணிந்து கொண்டிருந்த பாடி ஃபிட் ஃபாரின் ஸ்போர்ட்ஸ் ஷர்ட்டை கழற்றி காருக்குள் வீசிவிட்டு காரின் அடியில் புகுந்து அவனே பழுதை கவனிக்க வேண்டி வந்தது. அரை மணி நேரம் அத்துடன் பாடுபட்ட பின்பு வெளியே வந்தவன் மார்பிலும் முகத்திலும் கிரீஸ் கரைகள் துடைத்து கொண்டு தன்னை சீராக்கிக் கொள்ள இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகியது. எரிச்சலுடன் வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்தான். கடன் வாங்கும் பொழுது கூட ராசி அவசியம் பார்க்க வேண்டும். ஹரிகோபால் போன்ற வயிற்றெரிச்சல் பேர் வழிகளிடம் கை நீட்டினால் கூடவே தரித்திரம் தொத்திக் கொள்கிறதே. தனக்குள்ளே குமைந்தபடி பிற்பகல் 3 மணி அளவு காரை நித்தியமங்கலத்தின் கிழக்கு தெருவுக்குள்ளே ஓட்டினான். அந்த கிராமத்தை அவன் பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டிருந்தன. ஆனால் எந்த விதமான மாறுதலும் காணப்படவில்லை. ஊருக்குள் நுழையும் முன் பிள்ளையார் கோவிலுக்கு அருகே அரசமரம், பக்கத்தில் குட்டிச்சுவர்கள், அதை தாண்டி சிறிது தொலைவில் எருமை மாடுகள் குழப்பி கொண்டு படுத்திருக்கும் குட்டை, புல்வெளியில் அசை போட்டு கொண்டு கிடக்கும் பசுக்கள். 2 நூற்றாண்டு காலம் ஆனாலும் இந்த ஊர் உருப்படவே உருப்படாது. தனக்குள் சிந்தித்தபடியே அவன் மெல்ல காரை ஓட்டி கொண்டு வந்தான். குண்டும் குழியுமான தெருவில் எரிச்சலோடு ஓட்டி வந்தவன் திடீரென்று லேசாக மகிழ்ச்சியுடன் சீட்டி அடித்தான். அச்சா, பலே ஜோர்! நித்தியமங்கலத்தில் கூட இப்படி ஒரு அழகியா? மண்டை பிளந்த வெயில், கார் அடியில் கிடந்து பட்ட அவஸ்தை, கண்களை உறுத்திய குட்டிச்சுவர்கள், எருமை குழப்பிய குட்டை எல்லாம் நொடி பொழுதில் மறைந்து போயின. அழகான பெண்களை கண்டுவிட்டால் ஆபத்துக்களை கூட மறந்து விடுவான். அப்படி ஒரு பலவீனம் அவனுக்கு. திங்கள்கிழமை காலை கடையை திறக்காவிட்டால் என குடியா முழுகிவிடும். மணியக்காரரிடம் செல்லும்போது எங்கேயாவது ஒரு வாரம் தங்கியிருக்க சௌகரியமான இடமும் சாப்பாடும் தயார் செய்து தர சொல்லிவிட்டு பிறகு வினாடியில் பல கற்பனைகள் இன்பமாக விரிந்து அவன் முன் எழுந்தன. எதிர் திசையில் நடந்து வந்த அவள் முன் காரை தெருவில் கொண்டு வந்து நிறுத்தினான். உங்களைத்தான். கிழக்கு தெரு என்பது இதுதானே? வேண்டுமென்றே கேட்டான். விழுங்கிவிடும் ஆசையோடுதான். திடுக்கிட்டு போன ஸ்வேதா வலது கையை அழுத்திய ஜாமான்கள் கொண்ட பையை இடது கைக்கு மாற்றிக்கொண்டாள். யார் இவன்?
ஊருக்கு புதிதா? முன்ன பின்ன பெண்களை பார்த்ததில்லை போல். முறைக்கிறானே. உள்ளூர எரிச்சல் அவளுக்கு. ஆமாம், பட்டென்று பதில் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் அவள் நடந்தாள். பிடிகொடுத்து பேசாத பெண்களிடம் அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு மயக்கம். எப்படியும் அவர்களை பணிய வைக்க வேண்டும் என்று வெறி உடனடியாக அவனிடம் எழும். அந்த வெறி இப்பொழுது அவன் உடலை தகிக்கவே கண்ணாடி வழியே அவள் போவதை வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். தலைக்கு மேல் வெயில் நெருப்பாக தகித்தது. அரும்பு கட்டிய வியர்வை முத்துக்கள் காதோரத்தில் வழிந்து கழுத்தை நனைத்தது. மாதாந்திர மளிகை ஜாமான்கள் நிறைந்த பை தூக்க முடியாமல் கனத்தது. தெரு மண்ணில் கால் செருப்புகள் புதைந்து நடை சிக்கியது. தடுமாறியபடி சுவேதா மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தாள். கொஞ்ச தூரம் சென்றதும் அவள் நின்றாள். பையின் கனம் தோலை இறுக்கியதை தாங்க முடியவில்லை. அதை தூக்கி குழந்தையைப் போல் இடையில் வைத்துக்கொண்டு மேலே நடக்க ஆரம்பித்தாள். இரவு சமையலுக்கு தேவையான சில அவசர ஜாமான்களும் அதில் இருந்தன. அவளை தவிர கடைக்கு சென்று தேவைப்பட்டதை வாங்கி வர வீட்டில் யாரும் கிடையாது. அம்மாவின் உடம்பு பூரண குணமடையவில்லை. அவள் மிகவும் பலவீனமாக இருந்தாள். தம்பி தங்கை இருவருக்கும் பள்ளிக்கூடம் போய் வரவே பொழுது சரியாக இருந்தது. ஆண் பிள்ளை போல் அவள் எல்லா பொறுப்புகளையும் சுமக்கத்தான் வேண்டும். ஆனால் ஏவனாவது வேலையற்ற தடியன் அவளை வெறித்து பார்த்தால் பண்பான பெண் பிள்ளையாக பதிவுசுடன் தலையை குனிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்ற விதி. காரை ஓட்டிக்கொண்டு வந்த எவனோ ஒருத்தன் அவளை அப்படி முறைத்தானே. பதிலுக்கு அவனை கண்களால் எரித்து விட வேண்டும் என்ற ஆத்திரம் பற்றி கொண்டுதான் வந்தது. அடக்கமாக வாழும் பொழுதே அவளை பற்றி அக்கா சதா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாள். தெருவில் முறைத்தவனிடம் வம்பு சண்டையை விலைக்கு வாங்கி வந்தால் கேட்கவா வேண்டும்? இடுப்பை அழுத்திய ஜாமான் பையை எப்படியோ கொணர்ந்து வாயில் திண்ணையின் மீது இறக்கி வைத்தாள். உள்ளே அக்கா பவித்ராவின் குரல் கணீர் என்று கேட்டது. தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. மறுபடியும் பிறந்த வீட்டுக்கு அக்கா சீராட வந்து விட்டாளே. அடக்கடவுளே, வாங்கி வந்துள்ள ஜாமான்கள் 2 நாளைக்கு கூட கட்டி வராதே. கவலை அடிவயிற்றை பிசைந்தது. நோயாளி அம்மா எழுந்து கதவை திறக்க கஷ்டப்படக்கூடாது என்று அவள் சும்மா சாத்திவிட்டுத்தான் வெளியே போவது வழக்கம். திறந்த வீட்டுக்குள் தடதடவென்று நுழைந்து விட்ட பவித்ராவுக்கு கதவை கூட மூட முடியவில்லை. பாதி திறந்தபடியே விட்டிருந்தாள். தன்னுடைய விஷயங்களில் தான் அவளுக்கு எப்பொழுதும் கவனம். பையை தூக்கி கொண்டு அவள் உள்ளே சென்றபோது அவள் எதிர்பார்த்தபடியே காரியம் நடந்து கொண்டிருந்தது. வீட்டில் இருந்த பால் அத்தனையும் எடுத்து தனக்கும் அம்மாவுக்கும் காஃபி கலந்து டபராவில் ஆற்றியபடி அக்கா தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்தாள். தங்கையை கண்டதும் அவள் குரல் பலத்தது. அவளே வந்துட்டா, அவகிட்டையே காட்டுற. நான் சொன்னப்போ ரோஷம் பொத்துண்டு வந்ததே, இப்ப தானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். குத்தலாக கூறிவிட்டு காஃபி டவராவை அம்மாவின் கட்டில் அருகே கிடந்த முக்காலி மீது நங் என்று வைத்தாள். பையை உள்ளே வைத்துவிட்டு முகத்தை துடைத்து கொண்டாள் சுவேதா. அக்கா என்ன சொல்கிறாள் என்ற குழப்பம். ஆனாலும் என்னவோ விபரீதம் நிகழ்ந்து விட்டிருக்கிறது என்று உள்ளுணர்வின் எச்சரிக்கை நெஞ்சு திகிலுடன் துடித்தது. மூளையில் இருந்த மண்பானையிலிருந்து ஒரு டம்ளர் நீரை முண்டு தாகம் அடங்க குடித்தாள். வாயை துடைத்தபடி அம்மாவிடம் வந்தாள். இதோ பார், உன்னை பத்தி எவனோ எழுதியிருக்கான். அந்த பிள்ளை வீட்டார் உன் அத்திம்பேர்கிட்ட நேரையே கொண்டு வந்து கடிதத்தை கொடுத்தார். பையனுக்கு பெண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. என் நாத்துல அவளுக்கு கூட ரொம்ப திருப்தியாகத்தான் இருந்தது. மனுஷா ரொம்ப நல்லவா போல தெரிகிறது. இது நல்ல சம்பந்தம். அதனால நீங்க சீக்கிரமே இந்த பெண்ணை நிச்சயம் பண்ணிடலாம் துரிதப்படுத்தினான். ஒரு நல்ல நாள் பார்த்து விஷயத்த சொல்லலாம் நினைச்சப்போ இந்த கடுதாசி வந்து நிக்கிறது. ஒரு குடம் பாலில் துளி விஷம் போல் இப்படி அபத்தமா போன பிறகு எங்களுக்கு மனசு மாறி போச்சு. நெருப்பு இல்லாம புகையாது. இந்த பெண் வேண்டாம்னு என் அகத்துக்காரி அடிச்சு பேசின பிறகு வேற வழியே இல்லை. உண்மையை உங்ககிட்ட நேரடியே சொல்லி கடிதாசை கொடுத்துடலாம்னு வந்தேன். எங்களுக்கு இந்த சம்பந்தம் இஷ்டமில்லை, தூரத்து உறவு. அதனால ஒளிவு மறைவில்லாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் காஃபி கூட சாப்பிடாம ஊருக்கு திரும்பி விட்டார். எங்க ஆத்துக்காரர் அப்படியே அசந்து போயிட்டார். உங்க அம்மா கிட்ட உடனே கொண்டு போய் காட்டுன்னு கடிதத்தை என் கையில கொடுத்து இந்த வேகாத வெயில அனுப்பிச்சார். கொல்ல கிணத்துல போய் விழமாட்டோமான்னு எனக்கு மானமே போறது. பட்டணத்துல இவளை படிக்க வைக்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். அம்மா, நீங்க தான் கேட்கல. இப்ப பாத்தியா? படபட என்று பொரிந்து கொட்டியபடி பவித்ரா சகோதரியை வெட்டி விடுகிறவள் போல் உற்று பார்த்தாள். தன் காலடியில் சீறிக்கொண்டு விழுந்த அந்த கடித உரையை எடுத்தாள் சுவேதா. முகவரி டைப் பண்ணப்பட்டிருந்தது.
அடுத்த டவுனிலிருந்து சில நாட்களுக்கு முன் யாரோ அனுப்பியது என்று தபால் தலை மேலிருந்த முத்திரை விளக்கியது. பள்ளிக்கூட நோட்டு புத்தகத்துல இருந்து அவசரமாக கிழித்தெடுத்த பக்கம். ஹைஸ்கூல் எட்டாத மாணவனது கையெழுத்து. தானாவும் கானாவும் கோணி கொண்டிருந்தன. கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்த நீங்கள் ஒரு சேற்றுக்குள்ளே கால் வைக்கப் போகிறீர்கள் என்பதை எச்சரிக்கத்தான் இந்த கடிதத்தை அவசரமாக எழுதுகிறேன். நான் யார் என்று சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. உங்கள் நலனை கோரும் ஒரு நண்பன் என்று மட்டும் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். சுவேதாவை உங்கள் மகனுக்கு கல்யாணம் செய்வதாக உத்தேசித்திருக்கிறீர்கள். அந்த எண்ணத்தை உடனே உதறிவிடுங்கள். ஏனெனில் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கிறான். இதற்கு முன்பே அவளுக்கு இன்னும் சில ஆண்களிடம் தொடர்பு உண்டு. இது உண்மை. கெட்டழிந்த தன் மச்சனிச்சையை வெங்கடேசன் உங்கள் தலையில் கட்ட பார்க்கிறார். அத்தனை கரிசனம் இருந்தால் தன் தம்பிக்கே அவளை கட்டி வைப்பதுதானே? நன்கு ஆராயவும். உங்கள் நண்பன் உண்மை விளம்பி. ஆத்திரமும் அழுகையும் தாங்க முடியாது ஸ்வேதா விம்மி விட்டாள். எவனோ எழுதின மொட்டை கடிதம். இதை அத்திம்பேர் நம்பினாரா? நீயும் நம்பிக்கொண்டு எடுத்துட்டு வந்துட்டேயாக்கா? விக்கலுடன் அவள் கேட்டாள். மொட்டையோ குட்டையோ, கடுதாசி வந்ததும் அந்த மனுஷன் நிர்தாட்சணமா இந்த சம்மந்தம் வேண்டாம்னு போயிட்டான். முன்னமையே ஒரு வரன் உன்னை வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போயிட்டான். இப்போ இப்படி ஒரு கடுதாசு. இதை பத்தி இந்த மனுஷன் 4 பேர்கிட்ட சொல்லாம இருப்பான்னு என்ன நிச்சயம்? கதை வேகமா பரவினா உன்னை எவண்டி கல்யாணம் பண்ணிப்பான்? கோபமாக கூச்சலிட்டாள் தமக்கை. எரையாதே, நீயே அக்கம் பக்கம் கேட்கிறார் போல ஏன் கத்திர பவித்ரா? வேலையத்த காவாளி பசங்க எவனாவது பொறாமைப்பட்டு எழுதியிருக்கப்படாதா? எந்த நாசமா போறவனுக்கோ நம்ம வீட்டில் விரோதம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே நொந்து போயிருக்கன்னா. என் குழந்தையோட வாழ்க்கையில மண்ணை அள்ளி போட்டு கண்ணா பின்னான்னு எழுதியிருக்கான். வயிறேறிய சொல்றேன், அவன் உருப்பட மாட்டான். சண்டாளன். கோமதி குழுங்க குழுங்க அழுதாள். ஓடி சென்று அம்மாவை இறுக கட்டி கொண்டாள் ஸ்வேதா. அழாதீங்கோ, உங்க உடம்புக்கு ஆகாது. எனக்கு கல்யாணமே வேண்டாம். உண்மையா சொல்றேனுமா. என்னை ஒரு பிள்ளையாக நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு உதவியா இருக்கேன், அது போதும். அம்மா அழாதீங்கோ. நான் எப்படிப்பட்டவள்னு உங்களுக்கு கூட தெரியாதா? திணறினாள். ஸ்வேதாவை கண்டித்து வளர்க்காதது அம்மா பிசகு. மண்டை பிளக்கிற வெயிலில் ஜாமான் வாங்கத்தான் போனாலோ வேறு கதையோ. சீக்கிரம் ஒரு வழி செய்யல. இவளால் குடும்பத்துக்கு தலைகுனிவுதான். பவித்ரா எண்ணியபடி பல்லை கடித்தாள். பாவம் அந்த நாகமணி. எத்தனை தடவை எங்க வீட்டுக்கு நடையா நடந்திருக்கான். வெக்கத்தை விட்டு எங்க ஆத்துக்காரரிடம் சிபாரிசு செய்யும்படி கேட்டிருக்கான். அவனுக்கு ஸ்வேதாவை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? நீங்களும் பிடி கொடுத்து பேசாம மழுப்பிட்டீங்க. 2ஆம் தாரம்னு யோசனையா? ஏன் நான் பண்ணிக்கலையா? சொந்த வீடு இருக்கு, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, ஊரோடைய மாப்பிள்ள, அத்தை அத்தைன்னு சொந்தம் கொண்டாடிட்டு உங்களையும் தாங்குவான். வயசு ஒன்றும் அப்படி ஆயிடல. படிக்காதவனா? கிராஜுவேட். வேலைக்கு போக தேவையில்லைன்னு கிராமத்தோட நிலபலம் பார்த்துட்டு இருக்கான். 38 வயசு ஒரு வயசா? மாமியார் நாத்தனார் குழந்தை குட்டிகளும் பிக்கல் பிடுங்கள் ஏதும் இல்லை. இதை விட இவளுக்கு ஒரு இந்திரனோ சந்திரனோ வந்து விட போறான். கோபமாக பேசினாள் பவித்ரா. அக்கா போதும் உன் உபதேசம். நாகமணியை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் நாக்கப்படிக்கிட்டு சாவேன். கத்தி விட்டாள் ஸ்வேதா. அவளுக்கு ஆவேசம் வந்தது போல் உடல் கிழுகிழுவென ஆடியது. நாகமணியை அவளுக்கு எப்போதுமே பிடிக்காது. சமீப காலத்திலே அவனை பார்ப்பதையே அவள் வெறுத்தாள். சதா வெற்றிலை குதப்பி காவி ஏறிய பற்களை காட்டி சிரித்தபடி அவன் பேச வந்தாலே ஒரே அருவருப்பு. ஊரிலே அவனுக்கு ஒரு நல்ல பெயர் கிடையாது. வம்பு தும்புகளிலே தலையிட்டு குழப்பும் விஷமி என்ற பட்டம். அவன் பேச்சை பெண்கள் காது கொடுத்து கேட்க அஞ்சுவார்கள். அத்தனை ஆபாசம் தெரிக்கும். அவனையா கல்யாணம் பண்ணிக்கொள்ள அக்கா சிபாரிசு செய்கிறாள்? உலகத்திலேயே ஆண் வர்க்கம் பூண்டற்று போய் நாகமணி ஒருத்தன் தான் எஞ்சி நிற்கும் மனிதன் என்ற நிலை உருவானால் கூட அவனை அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டாளே. விஷம் போல வெறுக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வற்புறுத்துகிறாள் இந்த அக்கா. நாகமணியை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சொல்லி நீயோ அத்திம்பேரோ கட்டாயப்படுத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த வீட்டு கொள்ளையிலும் ஒரு கிணறு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ அக்கா. கோபத்துடன் கூறிவிட்டு ஸ்வேதா உள்ளே சென்று விட்டாள். பவித்ரா அம்மாவிடம் தொண்டை வறண்ட பேசிவிட்டு சென்று விட்டாள். மாலை வீடு திரும்பும் வரை தங்கை சமையலறையை விட்டு வெளியே வரவே இல்லை. அன்று இரவு அவளுக்கு உறக்கமே இல்லை. அந்த மொட்டை கடிதத்தில் கண்ட செய்தி திரும்ப திரும்ப நினைவிலே எழுந்து குழப்பியது.
ஒரு சமயம் இது நாகமணியின் வேலையாக இருக்குமோ? 2 தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை நாகமணி வந்து வாயிற்கதவை தட்டினான். அத்தை, உங்களை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாருங்கோ. உரிமையுடன் உறவு கொண்டாடி கொண்டு அசட்டு சிரிப்புடன் உள்ளே வந்தான். குப்பென்று ஷேவிங் லோஷனின் மனம் உள்ளே பரவ அதை பின்தொடர்ந்து வந்தவனைக் கண்டு அவள் திடுக்கிட்டு போனாள். சில நாட்களுக்கு முன் கார் ஓட்டிக்கொண்டு அவளிடம் கிழக்கு தெருவுக்கு வழி கேட்டான். அவனேதான். யார் அவன்? இங்கே எதற்காக வந்தான்? ஏன் இப்படி அவளை வெறுக்கிறான்? அவள் உள்ளம் பதறியது. மணியக்காரர் வீடு சிறியது. பேரன் பேத்திகள் என பெருகிவிட்டிருந்த அவர் குடும்பம் அதற்குள்ளே திணறி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்நிலையில் ராமசாமியை தனது வீட்டில் விருந்தாளியாக வைத்து கொண்டாட அவரால் இயலவில்லை. மேலும் அவன் தனிக்கட்டை, பட்டணத்தில் பலவிதமாக வாழ்கிறான் என்று கேள்விப்பட்டிருந்தார். வீட்டிலே கல்யாண வயதில் பேத்தி இருக்கிறாள். அவர் கவலைப்பட்டு முடியும் முன் நாகமணி தானாகவே உதவ முன் வந்து விட்டிருந்தான். அன்று மாலை அவரது வீட்டு திண்ணையிலே சீட்டு கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. மணியக்காரரும் வெற்றிலை மண்டிக்காரரும் நாகமணியின் சீட்டு கச்சேரி பட்டாளத்தைச் சேர்ந்தவர்கள்தான். கிட்டா மகன் ராமசாமி வரப்போறானமே, குகநாதன், அதான் அந்த சிங்கப்பூர் ராசாமி சொன்னார் என்று ஆரம்பித்தார் வெற்றிலை மண்டியார். அவனை எங்கே தங்க வைக்கிறதுன்னு தான் இப்ப கவலையா இருக்கு. வசதியா ஒரு இடம் பார்த்து வையுங்கன்னு எழுதியிருக்கான். கவலைப்பட்டார் மணியக்காரர். நாகமணி வாயிலிருந்து வெற்றிலையை துப்பினான். உறக்க சிரித்துவிட்டு, 5 ஸ்டார் ஹோட்டல் வேணும்னு கேட்பான் போல இருக்கு. பயல் வெளியூர்ல தங்கினதும் ஒரேடியா நித்தியமங்கலத்தை பத்தி மறந்துட்டான் போல இருக்கே. கவலைப்படாதீங்கோ அண்ணா, அவனை என் வீட்டுக்கே அனுப்பிடுங்கோ, நான் கவனிச்சுக்கிறேன். அவையும் கொடுத்தான். மணியக்காரருக்கு அவனை கையெடுத்து கும்பிடாத குறை. நிம்மதியாக மூச்சு விட்டார். மறுநாள் அந்த ஏற்பாட்டின்படி பெட்டியை தூக்கி கொண்டு உள்ளே வந்த ராமசாமியையும் புழுதி படிந்தபடி வாயிலில் நின்ற அவனது காரையும் மாறி மாறி பார்த்த நாகமணிக்கு வியப்பில் வார்த்தைகளே வரவில்லை. நம்ம ராமசாமி வந்திருக்கார், அடையாளம் தெரியலையா? இவர்தான் நாகமணி, ஞாபகம் இருக்கா? பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைத்தார் மணியக்காரர். மிஸ்டர் நாகமணி ரகுநாதனா? இப்போ நினைவுக்கு வருது. திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாரே, அவர்தானே? ராமசாமி கையை நீட்டி கரத்தை குலுக்கிய போது நாகமணி திடுக்கிட்டே போய்விட்டான். உள்ளூரிலே 8வது வகுப்பை கூட எட்டி பார்க்காது பரட்டை தலையும் அழுக்கு சட்டையுமாக பள்ளிக்கூடத்திற்கு டிமிக்கி கொடுத்து விட்டு பம்பரம் ஆடி பொழுதை கழித்த அந்த பயல் ராமசாமியா இவன்? பஞ்ச பரதை போல ஒட்டிய கண்ணமும் குழி விழுந்த கண்களுமாக குச்சி போல் இருந்த அதே பயலா? ஜில் கிராப்பு, கருப்பு கண்ணாடி, டெர்லிங் ஷர்ட்டும் ஃபேண்ட்டுமாக உயரமும் பருமனுமாக புத்தம் புது பியட்காரில் வந்து இறங்குகிறான். ஆளே மாறிவிட்டானே. 8ஆம் வகுப்பை கூட எட்ட முடியாமல் கிராமத்தை விட்டே ஓடிய பயல் இப்பொழுது வாயில் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் அல்லவா விளையாடுகிறது. அது எப்படி? வியாபாரம் செய்வதாக சொன்னாரே மணியக்காரர், என்ன வியாபாரம்? பலவிதமான சிந்தனைகளில் திணறி போனான் அவன். நாகமணியை பார்த்த ராமசாமிக்கு சிரிப்பும் ஏளனும் ஒருங்கே பொங்கின. ஆடுபோல் இப்படி வெற்றிலையை பார்க்க அரைக்க காலேஜில் படித்து மண்டையை உடைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். சரியான பட்டிக்காட்டானாகி விட்டிருக்கிறானே. அன்று இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. நாட்டு ஓடு வேய்ந்த தாழ்ந்த கூரையின் வெப்பம் கூடத்தில் புழுங்கி கொண்டிருந்தது. நாகமணி யாரிடமோ கடனாக வாங்கி மேஜை மீது வைத்திருந்த மின்விசிறி கடகடத்து சுழன்ற போது எழுப்பிய ஓசை தலை வேதனை தந்தது. காதுகளை சுற்றி ராகம் பாடிய கொசுக்களின் தொல்லை மாம்பலகை பெஞ்சின் மீது விரிந்திருந்த புது ஜம்காலத்தையும் தாண்டி பலகையின் உறுத்தல் முதுகை பாதித்தது. பல முறை புரண்டு படுத்தான். முடிவில் எழுந்து உட்கார்ந்தான். தலைமாட்டுக்கு அருகே மேஜை மீது வைத்திருந்த கைப்பையை திறந்து பாட்டிலை எடுத்தான். இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவனுக்கு உதவி புரிவது அதுதான். வெடுக்கென்று விழித்து கொண்டான் நாகமணி. அவனுக்கு மூக்கில் உயர்த்து விட்டது. டம்ளர்கள் தானே வேணும், இதோ கொண்டு வரேன். அடுத்த கணம் பானை தண்ணீர் ஒரு சொம்பிலும் டம்ளர்களும் வந்துவிட்டன. ராமசாமிக்கு இது போன்ற விஷயங்களில் சிறிது தாராள மனப்பான்மை உண்டு. எனவே, உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டோ? கொஞ்சம் எனக்கு துணையாக வரலாமே? சிரித்துக்கொண்டே கூப்பிட்டான். நாகமணிக்கும் சபலம்தான். காசை போட்டுவிட்டு வாங்கி சாப்பிடத்தான் மனம் வந்ததில்லை. பாய்ந்து வந்து எதிரே அமர்ந்து விட்டான். உடல் முழுவதும் சூடேறி விட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டதுமே நாகமணிக்கு தங்கு தடையில்லாத பேச்சு வர ஆரம்பித்தது. ராமசாமி, நீ ரொம்ப கெட்டிக்காரன் என்றபடி அவன் தோளை தட்டி பாராட்டும் அளவு நட்பு நெருக்கமாகிவிட்டது. ராமசாமியும் சரக்கு உள்ளே சென்ற உற்சாகமான மனநிலையில் இருந்தான்.
துணிவும் தெம்பும் அதிகரித்தன. அப்போதுதான் கேட்டான். நான் ஊருக்குள்ளே வரும்போது ஒரு அழகான பெண்ணை சந்தித்தேன். அவள் எப்படி? கண்களை சிமிட்டினான். நாகமணிக்கு குழப்பம். திடீரென ஒரு நினைப்பு மூளையில் பளிச்சிட்டது. நீல புடவை கட்டிண்டு கையில் ஜாமான் மூட்டையோட அந்த பெண் தானே? அவளேதான். ஓ, வாட் ஏ பியூட்டி! சிரித்தான் ராமசாமி. நெஞ்சிலே நறுக்கென்று ஒரு வேதனை. விஸ்கியுடன் வேகமாக அதையும் விழுங்கினான் நாகமணி. இருமுறை பெண் கேட்டு மூக்கை உடைத்து கொண்டு வந்த கோபம் உள்ளே புகைந்து எழுந்தது. அந்த ஆணவக்காரியின் கர்வத்தை ஒடுக்க இப்பொழுது ஒரு வழி புலப்பட்டு விட்டது. வஞ்சனையுடன் சிரித்தான் அவன். சங்கரனை நினைவிருக்கா? ஓட்டட கொச்சியாட்டம் இருப்பாரே, அவருடைய பெண்தான் ஸ்வேதா. அப்படியா? சங்கரவாத்தியார் பெண்ணா? ரொம்ப அழகு. கல்யாணம் ஆகலை, வரன் தேடின்னு இருக்கா. இத்தனை அழகான பெண் ஊரில் இருக்கும்போது நீங்க தனியா இப்படியே வாழ்க்கை நடத்திட்டு திண்டாடணும்? ஸ்வேதா போல படிச்ச பெண் எனக்கு சரிப்பட்டு வராது. பட்டணத்திலே படிச்சவ. பட்டணத்தாலேயே மாப்பிள்ளையா அவ வீட்டுல அலசி தேடின்னு இருக்கா. அர்த்தத்துடன் அவனை பார்த்தான் நாகமணி. ராமசாமியின் மனதிலே ஓர் இன்பச்சில் இருப்பு. அவளை இன்னொரு முறை பார்க்கணும் போல இருக்கு. நாகமணி ஒரு கணம் பொறாமையால் துடித்தான். பல நாட்களாக பார்த்து பெருமூச்சு விட்டு குமுறி கொண்டிருந்த அவனது ஸ்வேதாவை ராமசாமியும் ஆத்திரம் பொங்கிற்று. ஆனாலும் அவனை ஸ்வேதா தூக்கி எறிந்து விட்டாளே, அதை எண்ணும் போது மனது எரிந்தது. அவளை என்ன செய்தால் ஆத்திரம் தீரும் என மனம் குமைந்தான். என்ன பதிலையே காணும்? அவளை நான் சந்திக்கணுமே, ஏற்பாடு பண்ண முடியுமா? மீண்டும் விஷமமாக கண் சிமிட்டினான் ராமசாமி. அதுக்கென்ன, ஏற்பாடு செய்தா போச்சு. டம்ளரில் மீதி இருந்ததை வாயில் ஊற்றி கொண்டு படுத்து விட்டான் நாகமணி. அடுத்த நாளே அவனை அழைத்து கொண்டு கோமதி அம்மாளிடம் அத்தை உறவு கொண்டாடி கொண்டு வந்துட்டு இருந்தான். ராமசாமியை கண்டு கோமதியும் வியந்து போனாள். கிட்டா பிள்ளையா இப்படி மாறி விட்டிருக்கிறான்? பார்த்து எத்தனை வருஷமாச்சு? ஸ்வேதா, காஃபி கலந்து வா, உற்சாகமாக உபசரித்தாள். நாகமணி ஊர்க்கதைகளை அலசியபடியே உட்கார்ந்திருக்க, ஓர கண்ணால் வீட்டினுள் வளைய வந்த ஸ்வேதாவை விழுங்கி கொண்டிருந்த ராமசாமியின் உள்ளத்திலே ஏதேதோ கற்பனைகள் ஊற்றெடுத்தன. 2 தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை நாகமணி அவனை அழைத்து கொண்டு புறப்பட்டான். பெருமாள் கோவில் வாயில் அருகே காரை நிறுத்தச் சொல்லி அவன் இறங்கிய போது ராமசாமிக்கு ஒரே திகைப்பு. மறந்தும் அவன் கோவில் பக்கம் தலை காட்டுபவன் அல்ல. என்னவோ ஏற்பாடு செய்யறேன்ட்டு இங்கே அரை மனதோடு நாகமணியை பின்தொடர்ந்தான். இஷ்ட தேவதையை தரிசிக்கணும்னா இங்கே வந்துதான் ஆகணும். அங்கே பாரும். முழங்கையால் அவனை இடித்து சைகை செய்தான் நாகமணி. தம்பி தங்கை இருவருடன் பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்த ஸ்வேதா அந்த பக்கம் வந்தாள். தூக்கி வாரி போட்டது ராமசாமிக்கு. அன்று தெருவில் பார்த்ததை விட இன்னும் அழகாக இருந்தாள். மூச்சு முட்டி நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. கோவிலுக்கு வந்தியா ஸ்வேதா? குழந்தைகள் கூட வந்திருக்காப்லையா? இருட்டுற வேலை, தனியா வர்றதை விட துணையோட வர்றது தான் நல்லது. அம்மா கிட்ட சொல்லு, ஒரு முக்கியமான விஷயமா நாளைக்கு வந்து பார்க்கணும். மிக்க உரிமையுடன் அவளை அருகில் நெருங்கி பேசினான் நாகமணி. கண்களாலேயே தன்னை தின்று கொண்டிருந்த அந்த புது மனிதனை பார்க்க அஞ்சி அவள் அவசரமாக தலையை ஆட்டிவிட்டு அப்பால் சென்று விட்டாள். இந்த நாகமணிக்கு வேற வேலையே கிடையாதா? எந்த இடத்தில் எதிர்பட்டாலும் சொந்தம் கொண்டாடி கொண்டு வந்து விடுகிறான். ஆத்திரத்தில் கொதித்தபடி கோயிலை விட்டு வெளியேறினாள் தம்பி தங்கைகளுடன். அன்று இரவு சாப்பாட்டு வேளையில் ஒரு டிஃபன் செட்டை கொண்டு மேஜை மீது வைத்தான் நாகமணி. இது ஸ்வேதா சமைச்சது. எப்படிடா ஏற்பாடு செய்தான்னு ஆச்சரியப்படுறீங்களா? இது என்ன பிரமாதம்! மணியக்காரர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் தேவையான மளிகை, காய்கறி, பழங்கள் எல்லாம் வாங்கி ஜமாச்சிட்டேன். பாவம் கிட்டா பிள்ளை நல்ல சாப்பாட்டுக்கு நாக்கு செத்து போறான். ஒரு உதவி செய்யுங்க அத்தை. தினசரி 2 வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்து அனுப்பிட்டா போதும். காஃபி டிஃபனை நான் பார்த்துக்கிறேன்னே. 1 வாரம் 10 நாள் தான் சொல்லி வச்சேன். கொஞ்சம் தயவு செய்யுங்கன்னே. எப்படி என் ஏற்பாடு? உற்சாகமாக சிரித்தான் நாகமணி. ராமசாமி சாப்பிட்டு முடித்த திருப்தியில் அவளை இங்கே தனியாக சந்திக்க ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டான். தூக்கி வாரி போட்டது நாகமணிக்கு. என்ன சொல்றீங்க? புரியலையா? இவளை போல எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். இப்படி கையை சொடுக்கினா போரும், என் காலடியில் வந்து தானே விழுந்து விடுவாங்க. நான் வேணா என் சாமர்த்தியத்தை நிரூபிக்கட்டுமா? சவாலாக கேட்டான் அவன். மிஸ்டர், இது கிராமம், பட்டணம் இல்லை. மேலும் அவர்கள் ஏழையாக இருக்கலாம், ரொம்ப கௌரவமானவங்க.
அவ அக்கா பவித்ரா ஒரு பத்திரகாளி. விறகு கட்டையை தூக்கிண்டு அடிக்க வந்துடுவா. உங்க தந்திரமெல்லாம் இங்கே பலிக்காது என்றான் சற்று எரிச்சலாக. அப்படின்னா வேறு என்னதான் வழி? எனக்கு வேற வேலையே ஓட மாட்டேங்கிறதே. சதா அவள் நினைப்புதான். அப்படி ஒரு மயக்கம். அவன் வேடிக்கையாக சிரித்தான். மிஸ்டர், ஏதாவது தப்பு தண்டாவுக்கு போயிடாதீங்க. பின்னால் பெரிய வம்பாகிடும். இந்த ஊர் பொல்லாத ஊர். என்ன வேற கூறு கட்டி விடுவாங்க. காரமாக எச்சரித்தபடி நாகமணி வெற்றிலையை முற்றத்திலே காரி உமிழ்ந்தான். பொறாமையால் அவன் உள்ளம் நெருப்பாக வெந்தது. ஊரை சுற்றிவிட்டு உச்சி வேளைக்கு நாகமணி வீட்டுக்கு வந்தான். பூட்டை திறந்து கதவை திறந்து தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தபோது வீடு வெறுமையாகிவிட்டது போன்ற உணர்வில் தடுமாறிக்கொண்டு நின்றான். 12 நாட்கள் இரவும் பகலும் ஓட்டிக் கொண்டிருந்த ராமசுவாமி வந்த காரியம் வெற்றிகரமாக நடந்தேறிவிட்டதும் அன்று காலை சென்னைக்கு புறப்பட்டு போய்விட்டிருந்தான். உற்சாகமான அவனது பேச்சுக்களும் உரத்த சிரிப்பும் இல்லாத வீட்டின் அமைதி இப்போது பயங்கரமாக தென்பட்டது. தனிமையில் நேரம் நீண்டு கணப்பது போன்ற பிரமையும் மௌனமாக சமையல் அறைக்குள் நுழைந்தான். அன்றிலிருந்து மறுபடியும் அவன் சுயம்பாகத்தை தொடங்கிவிட்டிருந்தான். காலையில் வெளியே போகும் முன் சமைத்து வைத்துவிட்டு போன உணவு பாத்திரங்கள் மேடை மீது அப்படியே இருந்தன. தொட்டி முற்றத்திலே கையை கழுவிக்கொண்டு சாக்கு விரிப்பிலே வைத்திருந்த வாழை இலையை எடுத்து தரையில் விரித்து போட்டான். சுவரின் மீது சாய்த்திருந்த மணப்பலகையை காலால் உதைத்து ஒழுங்கு செய்தான். பிறகு மண் கூஜாவில் இருந்த தண்ணீரை டம்ளரில் நிரப்பி வைத்து கொண்டான். வெண்கல பானையில் ஆறி கிடந்த சோற்றை ஒரு கட்டியாக பெயர்த்து எடுத்து இலையில் வைத்து அதன் மீது குழம்பை வார்த்தான். கலந்து வாயில் போட்டதும் தூ என்று துப்பிவிட்டான். காலையில் அவனுக்கிருந்த குழப்பத்தில் குழம்பிற்கு உப்பை ஒரு தடவைக்கு 2 தடவையாக போட்டு விட்டிருக்கிறான். அப்படியே குழம்பை ஒதுக்கிவிட்டு ஈய செம்பில் இருந்த தயிரை சாதத்தின் மீது கவிழ்த்து கொண்டு எரிச்சலுடன் சாப்பிடத் துவங்கினான். மனைவியை இழந்த பின் அந்த சில வருடங்களாக இப்படித்தான் தானே சமைத்து சாப்பிட்டுவிட்டு தனிமையில் 4 சுவர்களை விரித்த வண்ணம் கூடத்து பெஞ்சு மீது படுத்து கூரையை பார்த்து கொண்டு என்னென்னவோ குருட்டு கற்பனைகளில் சே சே இதுவும் ஒரு வாழ்க்கையா? வேகமாக இலையை சுருட்டி கொண்டு எழுந்தான். ராமசாமி மேலும் ஸ்வேதா மேலும் அவனுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. முதல் நாள் இரவு கடைசியாக கைவசம் இருந்த அந்த புட்டியையும் திறந்து விட்டிருந்தான் ராமசாமி. அளவுக்கு மீறி குடித்திருந்தும் நிதானம் தவறவில்லை. அப்படி ஒரு தனித்திறமை அவனுக்கு. மனசை நிறைக்கிற அழகு, வயிற்றை நிறைக்கும் சுவையான சமையல். இப்படிப்பட்ட ஒருத்திக்காகத்தான் இத்தனை காலம் காத்திருந்தேன். இந்த ராமன் தேடிய சீதை இவங்கதான், புரிஞ்சுதா